மாணவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். நாங்க வணிக கல்வி பாடத்தினுடைய யூனிட் வைஸ் ஒவ்வொரு பாட விதானமாக முதலாவது யூனிட்ல இருந்து பார்த்துட்டு வரோம். அதுல முதலாவது யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். முதலாவது யூனிட்ல அழகு ரீதியான மீட்டல் செயலட்டை எங்களுக்கு தரப்பட்டிருக்கு கல்வி அமைச்சால. அவங்க எந்த அடிப்படையில வணிகத்தினுடைய சூழல் சம்பந்தமாக சில விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த விஷயத்துல என்ன மாதிரி கேள்விகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க என்ற விஷயத்த நாங்க பார்க்க போறோம். டிரெக்டா கேள்விகளுக்கு போயிட்டு கொஞ்சம் விரைவாக இந்த விஷயத்த பார்த்தா நாங்க 2வது யூனிட்டுக்குள்ள போயிடலாம். ரைட், முதலாவது கேள்விக்கு நாங்க இப்ப பார்ப்போம். ரைட், மனித தேவை மற்றும் விருப்பங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியான கூற்றுகளாக அமைவது. மனித தேவை விருப்பத்துக்கான கூற்றுக்கள்ல சரிதானே சரியான கூற்று எதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் நாங்க என்ன செய்யணும், இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கணும். அதுக்கு நாங்க சரியான முறையில படித்திருக்க வேணும். தேவை வரையறை அற்றதாம், விருப்பம் வரையறுக்கப்பட்டதாம். விருப்பம் வரையறுக்கப்பட்டதா இல்ல, மாறி மாறி தந்திருக்கிறாங்க. அப்ப முதலாவது ஆன்சர் பிழை. தேவை வரையறுக்கப்பட்டது, விருப்பம் தான் வரையறுக்கப்படாதது. தேவை தனிநபருக்குரியதாக காணப்படும், விருப்பம் தனிநபருக்குரியதன்று. அப்ப ஆன்சர் பிழை, மாறி சொல்றாங்க. தனிநபருக்கு இல்ல, தேவை எல்லாருக்கும் பொதுவானது, விருப்பம் தான் ஆளுக்கால் வேறுபடும். அடுத்தது, தேவை வணிகங்களினால் தோற்றுவிக்க முடியாது. தேவையை வணிகங்களால் தோற்றுவிக்க முடியாது, விருப்பத்தை தோற்றுவிக்கலாம். அப்ப ரைட் ஆன்சர் ஓகே. இருந்தாலும் மிக பொருத்தமான பதில் எதிர்பார்த்தால் சிக்கிடுவோம். அதனால திருப்பி இன்னொருக்கா மற்றதுகளையும் பார்ப்போம். தேவைகள் பல்வேறு வழிகள் காணப்படல். தேவைகள் பல்வேறு வழிகள் காணப்படல், விருப்பங்கள் பல்வேறு வழிகள் காணப்படாமை. இது பிழை. ஏன், தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான பல்வேறு வழிகள் தான் விருப்பமே தவிர இது பல்வேறு வழிகள் எல்லாம் கிடையாது. இது விஷயமே பிழைன்றதுனால இது வராது. அடுத்தது, தேவைகள் கட்டாயமாக நிறைவு செய்யணும். இங்க தேவையற்றதுன்னு கேட்டிருக்காங்க, அதனால பிழை. அதே மாதிரி விருப்பங்கள் கட்டாயம் நிறைவு செய்யப்படணும்னு சொல்றாங்க, பிழை. அப்ப நீங்க எதை ஆன்சரா எடுப்பீங்க பிள்ளைகள்? 3வது ஆன்சராக வரும். சரிதானே? இதுக்கு 3வது ஆன்சராக வரும். ஆன்சர் சரியா? ரைட். இதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பிரச்சனை இருக்குமா இருந்தால் வீடியோஸ் இருக்கு, போயிட்டு பாருங்க யூடியூப் சேனல். ரைட், அடுத்தது பார்ப்போம். வணிகங்களுடைய வளர்ச்சி கட்டங்கள் நாங்க பார்த்திருக்கிறோம். ஏற்பட்ட மாற்றங்கள் என்னன்னு சொல்லியும் எங்களுக்கு தெரிந்திருத்தல் வேண்டும். அப்ப என்னென்ன மாற்றங்கள் வந்தது அந்த துறையில் என்று தெரிஞ்சாதான் நாங்க இலகுவாக என்ன செய்யலாம், ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிதானே? அப்ப நாங்க முதலாவது பார்ப்போம். ஏ சந்தை முறை, பி வியாபாரம் தோன்றியமை, துணை சேவைகள் ஆரம்பம், பேரளவு உற்பத்தி ஏற்பட்டது. எந்தெந்த சந்தர்ப்பத்துல என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரிந்திருத்தல் வேண்டும். சரிதானே? அப்ப இங்க பார்த்தோம்னா எது சரியான விடன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ற முறைக்கு பண்டமாற்று முறையில என்ன வந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். பண்டமாற்று முறையால என்ன விஷயம் வந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு தெரிய வேணும். பண்டமாற்று முறையால என்ன வந்தது? பண்டமாற்று முறை அங்கால எங்களுக்கு என்ன வந்தது சொல்லுங்க பாப்போம். ரைட், பண்டமாற்று முறையில எங்களுக்கு தெரியாது, அது இருக்கட்டும். கைத்தொழில் புரட்சியின் விளைவாக என்ன வந்தது? கைத்தொழில் புரட்சியின் விளைவாக என்ன வந்தது சொல்லுங்க பாப்போம். கைத்தொழில் புரட்சியின் விளைவாக என்ன வந்தது? கைத்தொழில் புரட்சியின் விளைவாக நீங்க நல்லா தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். நீங்க ஒரு சாமான கையால செய்யறதுக்கு பதிலாக இயந்திர சாதனங்களை பயன்படுத்தி செய்யக்குள்ள குறிப்பிட்ட அளவு உற்பத்திக்கு பதிலாக பேரளவு உற்பத்தி வருமா? நிறைய உற்பத்தி செய்யலாமா? அப்ப கைத்தொழில் புரட்சியின் விளைவாக டி வந்தது, பேரளவு உற்பத்தி வந்தது. சரிதானே? அப்ப அந்த விஷயம் தெரிஞ்சிட்டுன்னா மிச்சம் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. முதல் டிக்கு 2வது இடத்துல என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். 3வது ஆன்சரும் 4வது ஆன்சரும்.
சரிதானே? அப்ப மத்த எல்லாத்தையும் வெட்டி விடுவோம். சரியா? இது வராது, இது வராது, இது வராது, மூன்றாவது நாலாவது ரெண்டுல ஏதாவது ஒன்றுதான் வரணும். ரைட். பணப்பாவனை, பணப்பாவனை, பணப்பாவனை மூலமாக என்ன வந்தது? பணப்பரிமாற்றம் செய்கின்ற போது பொருட்கள் சேவைகளுடைய பரிமாற்றம் இடம்பெறுமா இல்லையா? அப்ப பரிமாற்றம் இடம்பெறுமாக இருந்தால் அந்த இடத்தை வியாபாரம் என்ற ஒரு விஷயம் தோன்றுமா இல்லையா? தோன்றும். அப்ப பணப்பாவனையினூடாக வியாபாரம் தோன்றுச்சு. பி. சரிதானே? அப்ப பி எதுல இருக்கு? நாலாவதுல, மூன்றாவதுல இல்ல. இப்ப டிரெக்டாவே கண்டுலாம். ஆனாலும் இருந்தாலும் பார்ப்போம். நாலாவதுக்கு ஏ வருதா? அதாவது தகவல் பொருளாதாரத்தின் மூலமாக சந்தை முறையில மாற்றம் வருது. ஏன்? சந்தை குறுகியதாக இருந்தது, பூகோளமய ரீதியாக சந்தை விரிவடையுது. அதே மாதிரி பண்டமாற்று முறையின் விளைவாக பாத்தீங்கன்னு சொன்னா துணை சேவைகள் ஆரம்பம் ஆகுது. ரைட். அப்ப இதன் அடிப்படையில் ஆன்சர் சி டி பி ஏ என்கின்ற நான்காவது ஆன்சரா இருக்கும். குழப்பம் இருந்தா தயவு செய்து வர்த்தகம் அல்லது வணிகத்தினுடைய வளர்ச்சி படிமுறைகள் நாங்க படிச்சிருக்கிறோம், போயிட்டு வீடியோவை பார்த்துட்டு வாங்க. சரிதானே? இங்க விரிவாக சொல்ல நான் விரும்பல. அடுத்த விடயத்துக்கு வருவோம். ரைட். கீழே தரப்பட்டுள்ள XY நிரல்களில் முறையே உற்பத்தி துறைகளும் அதன் பிரிவுகளும் தந்திருக்கு. விவசாயம், கைத்தொழில், சேவைன்னு பார்த்திருக்கிறோம். அதுல இங்கால வரக்குள்ள எது வரும் ஆன்சர்ன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்ப சரியான ஆன்சரை நாங்க கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப இங்க இருக்கிறத வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யலாம்? இங்க வரும். ரைட். அப்ப கரையோர மீன்பிடி கைத்தொழில் என்கின்ற முதலாவது ஆன்சர் எதுக்கு வரும்? விவசாயத்துக்கு வரும். அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. போயிட்டு டவுட்னா வீடியோஸ் பாருங்க. ரைட். அடுத்தது வனவளங்களை கொண்டு உற்பத்தி செய்யறது. வனவளங்களை கொண்டு உற்பத்தி நடைபெறுகிறது. எங்க வனவளங்கள் எங்க பயன்படுத்துவாங்கன்னு சொன்னா இந்த விவசாயத்துலதான். சரியா? அப்ப விவசாயத்துலதான் இரண்டாவது வரும். கமா 2. அடுத்தது கனியகழ்வு கைத்தொழிலுக்குள்ள வரும். விடுதி, வசதி, வளங்கள் மற்றும் உணவுங்கிறது சேவைக்குள்ள வரும். மின்சாரம், அதே மாதிரி வாயு மற்றும் குளிரூட்டலுங்கிறது எதுக்குள்ள வரும்? எதுக்குள்ள வரும் பிள்ளைகள்? சொல்லுங்க பாபு. எதுக்குள்ள வரும்? ஐந்தாவது எதுக்குள்ள வரும்? விவசாயம், சாரி, மின்சாரம், வாயு மற்றும் குளிரூட்டலுங்கிறதே கைத்தொழிலாக வரும். அப்ப 5. அதே மாதிரி இவர் மீதமா இருக்கிறது 1 2 3 4 5 6வது வரும். கமா 6. சேவைகளுக்குள்ள தபால் மற்றும் பொதி அனுப்பல் சேவை வரும். அப்ப ஆன்சர் 1 2 3 5 4 6. அது அப்படியே கீழே இருக்கிறோம் பாருங்க எங்க இருக்குண்டு. 1 2 1 2 3 5 4 6ன்ற இந்த 4வது ஆன்சர் நாங்க ஆன்சராக எடுத்துக்கொள்வோம். டவுட் இருக்குமா இருந்தா போயிட்டு ரிவைண்ட் பண்ணிட்டு வா. சரியா? ரைட். அடுத்தது நேர் உற்பத்தி, நேரில் உற்பத்தி தொடர்பான உதாரணங்கள் கீழே காட்டப்பட்டிருக்கா. இதுல ஆன்சர் எதுக்கானது கேட்கிறாங்கடா கேள்விய பாருங்க. நேரில் உற்பத்திகளை மட்டும் உள்ளடக்கிய விடைய தெரிவு செய்க. நேரில், நேர், நேரில்ண்டா உங்களுக்கு தேவையானத நீங்க பூர்த்தி செய்யறது கிடையாது. உங்களுக்கு தேவையானதை நீங்களே பூர்த்தி செய்வீங்கன்னா அது நேரடியா நடக்குது. உங்களுக்கு தேவையானத இன்னும் ஒரு இடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீங்க, அல்லது உங்களுக்காக இன்னும் ஒரு இடம் இயங்கி கொண்டிருக்குண்டா அது நேரில் உற்பத்தியாக இருக்கு. ரைட். அதாவது இன்னும் ஒரு நபருக்காக, மூன்றாவது தரப்பினருக்காக செய்யப்படுறது நேரில், உங்களுக்காக நீங்க செய்யறது நேராக இருக்கு. அப்ப இதுல நேரில் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப நாங்க ஐடென்டிஃபை பண்ணணும் எது ஆன்சர் சொல்லிட்டு. சரிதான பிள்ளைகள்? எது ஆன்சர் சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணவர்களா இருக்கிறோம். முதலாவது பார்ப்போம். இல்லத்தரசிகள் தமது வீட்டு தோட்டத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற கீரை வகையில நாலாந்த வீட்டு நுகர்வுக்காக எடுக்கிறாங்கண்டா அது நேர். அப்ப அது ஆன்சராக வராது.
சிறிய கோழி பண்ணை ஒன்றை நடத்தி செல்லும் நிமல் இதன் மூலம் கிடைக்கும் முட்டைகளை அருகிலுள்ள சில்லறை வியாபார நிலையத்துக்கு விநியோகிக்கிறார். இது ஒரு நேரில் உற்பத்தி. என்ன இன்னும் ஒருத்தருடைய தேவைக்காக இவர் பொருளை உற்பத்தி செய்கிறார். இனிப்பு பண்டங்களில் உற்பத்தியை மேற்கொள்ளும் மிகிரி விழா ஒன்றுக்காக இனிப்பு பண்டங்களை விநியோகம் செய்வதற்கான கட்டளை ஒன்று பெறுறாங்க, ஆர்டர்ஸ் ஒன்று பெறுறாங்க இனிப்பு பண்டங்களுக்காக. ரைட், அது இன்னும் ஒரு நபரினுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்கான அடிப்படையில் அதுவும் நேரில். சேனை பயிற்சியில் ஈடுபடும் சரணபாலாவின் மனைவி சோளத்தை அவித்து வீட்டின் முன்னால் விற்பனை செய்கிறார். வீட்டுக்கு முன்னுக்கு விற்பனை செய்யறாரு இன்னும் ஒருத்தர் தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக. ரைட், அது ஒரு நேரில். கமலா தனது மகளுக்கான சட்டை ஒன்றை தைச்சாங்கண்டா அது என்னவாக வராது, அது நேரிலாக வராது, நேர். இதுவே இன்னும் ஒரு நபரினுடைய கட்டளையின் அடிப்படையில் அவர் செய்வாராக இருந்தால், அல்லது இன்னும் ஒரு நபருக்காக அவர் சட்டையை உற்பத்தி செய்வார் அல்லது தைப்பாராக இருந்தால் அது நேரிலாக வரும். இதுக்கான ஆன்சர் என்னது? பிசிடி. பிசிடி மட்டும் என்கின்ற 5வது ஆன்சரை நாங்க இதற்கான ஆன்சராக எடுத்துக்கொள்வோம். சரிதானே? ஓகே, அடுத்ததுக்கு வருவோம். 5வது, கீழே மனித தேவைகள் மற்றும் விருப்பங்களுடைய பண்புகள் காட்டப்பட்டிருக்கா. இதுல மனித விருப்பத்தோடு மட்டும் உடையதை தெரிவு செய்யுங்க என்று சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் விருப்பத்துக்குரியதை மட்டும் தான் தெரிவு செய்யணுமா. அப்ப பாப்போம். ரைட், முதலாவது வரையறையற்றது. தேவை வரையறுக்கப்பட்டது, விருப்பம் வரையறுக்கப்படல. அப்ப சரி. அனைவருக்கும் பொதுவானது இல்ல, ஏன்னா ஆளுக்கால் என்ன செய்யும், விருப்பம் வேறுபடும். அப்ப எல்லாருக்கும் பொதுவானதுங்கிறது தேவை, அப்ப இவர் வராது. தோற்றுவிக்க கூடியது, எஸ், தோற்றுவிக்க முடியும் விருப்பத்தை, தேவையை தான் தோற்றுவிக்க முடியாது விளம்பரங்களால். ரைட், பல்வகைப்பட்டது, எஸ், இங்கதான் பொதுவானது பிளவு போட்டிருக்குமே, அப்ப பல்வகைப்பட்டது. ரைட், அடுத்தது பாருங்க, அத்தியாவசியமானது. அத்தியாவசியம் கிடையாது. அத்தியாவசியமா? அத்தியாவசியம் இல்ல. அதே மாதிரி வரையறுக்கப்பட்டது, வரையறுக்கப்படல. அப்ப என்ன ஆன்சர்? ஏ சி டி. ஏ சி டி என்கின்ற 2வது ஆன்சராக வரும். டவுட் இருக்கா? இருக்காதுன்னு சொல்லி நினைக்கிறேன். 6வது கேள்வி, கீழே காட்டப்பட்டுள்ளவற்றுள் மனித தேவைகள் மற்றும் விருப்பங்களை மட்டும் உள்ளடக்கிய விடை. கீழே காட்டப்பட்டதுல மனித தேவை மற்றும் விருப்பம் மட்டும் இருக்கணுமா. அப்ப மின்சாரம், முகக்கவசம், போக்குவரத்து, காப்புறுதி. என்ன சொல்றீங்க? ஆன்சரா வருமா? வராது. ஏன்? போக்குவரத்துங்கிறது தேவை இருக்குது, காப்புறுதிங்கிறது ஒரு விருப்பம், பாதுகாப்புக்கானது, முகக்கவசம் சுகாதாரத்துக்கு எடுக்கலாம், மின்சாரம் வராது இல்ல, மின்சாரம் வராது. அதே மாதிரி இணைய வசதி, சுகாதாரம், போக்குவரத்து, மின்சாரம். மின்சாரம் நாங்க என்ன செஞ்சிட்டோம், மின்சாரம் வராதுன்னு பார்த்துட்டோம். இப்ப மின்சாரம் இதுக்குள்ள இன்வால்வ் ஆயினா வராது. சரிதானே? அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னாலும் மின்சாரம் இன்வால்வ் ஆகிற விஷயங்கள் இங்கேயும் 4லையும் இருக்கு, அப்ப இது வராது. அப்ப இங்க பாருங்க, காப்புறுதி என்கின்ற ஒரு விருப்பம் இருக்குது. ரைட், அதே மாதிரி இணைய வசதிங்கிறது தொடர்பாளருக்குரிய தேவைக்கான ஒரு விருப்பம். அதே மாதிரி முகக்கவசம் விருப்பம், ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம்ங்கிறது தொடர்பாடல் சம்பந்தமான ஒரு விருப்பத்தை உள்ளடக்கியதாக காணப்படுது. கீழே காட்டப்பட்டுள்ளவற்றுள் மனித தேவைகள் மற்றும் விருப்பங்களை மட்டும் உள்ளடக்கியது இந்த விஷயம், இந்த 3வது. சரியா? 3வது ஆன்சராக நீங்க எழுதுவீங்க. அடுத்தது 7வதுக்கு வருவோம். சாரி, பொருளாதாரத்தில் பல்வேறு துறைகளுடன் தொடர்புடைய வணிக நடவடிக்கைகளை கீழே தந்திருக்கிறாங்களா. அவற்றுல சேவை துறையுடன் மட்டும் தொடர்புடைய வணிக நடவடிக்கையை தெரிவு செய்யட்டாம். ரைட், பொருளாதாரத்துல பல்வேறு துறைகளுடன் தொடர்புடைய வணிக நடவடிக்கைகளை தந்திருக்கிறாங்க, அதுல சேவையோடு மட்டும். ரைட், முதலாவது பாருங்க, நிர்வாகம் மற்றும் தேசிய பாதுகாப்பு. அது ஒரு சேவை.
சிறு கைத்தொழில் மற்றும் மறுசீரமைப்பு, இவர் கைத்தொழிலுக்குள்ள வருவார். கழிவகற்றலும் அந்த மாதிரி தான். தேயிலை உற்பத்தி, ரைட், அதுவும் சேவையாக வராது. நிர்மாணம், கைத்தொழில் மற்றும் சமூக பாதுகாப்பு சேவைங்கிறது ரைட் கட்டுமானத்துக்குள்ள வரக்கூடிய விஷயமா இருக்கும் கைத்தொழில், ரைட். அதனால சேவைத்துறைக்குரியது இந்த அரச நிர்வாகம் மற்றும் தேசிய பாதுகாப்புங்கிறது சேவைக்குரியதாக காணப்படும். ரைட், முதலாவது ஆன்சர். மற்றது கைத்தொழிலுக்குரியதாக காணப்படும். ரைட், இங்க கீழே தரப்பட்டுள்ள பண்புகளுள் வியாபாரத்தின் பண்புகளை மட்டும் கொண்ட தொகுதிய தெரிவு செய்யட்டாம். ரைட், வியாபாரம். அப்ப கொடுக்கல் வாங்கல் தொடர்ச்சியாக இடம்பெற வேணும். எஸ், அப்பதான் அது ஒரு வியாபாரம் அல்லது வணிகமாக இருக்கும். அப்ப அந்த ஆன்சர் சரி. அதே மாதிரி கொள்வனவு விற்பனை, கொள்வனவு நடவடிக்கைகள் இடம்பெறணும்னு சொல்லி இருக்கிறாங்க. கொள்வனவு மற்றும் இல்ல, கொள்வனவும் இடம்பெறணும், விற்பனையும் இடம்பெறணும், ரெண்டும் நடக்கணும். அப்பதான் வியாபாரம். அவர் தனியே சொல்றதுனால அவர் வரமாட்டார். சரியா? அடுத்தது பொருட்கள் சேவைகளுடைய பரிமாற்றம் ஒன்று நடக்கும். எஸ், பரிமாற்றம் ஒன்று நடக்கும். அதே போல விருப்பங்கள் என்ன செய்யும்? அந்த நிறுவனங்கள் தோற்றுவிக்கும். அந்த வியாபாரத்தினூடாக விருப்பங்கள் தோற்றுவிக்கப்படும். அதே மாதிரி தேவைகள் தோற்றுவிக்கப்படுமாண்டா தேவையினுடைய பண்புலேயே அது வராது. அப்ப அது ஆன்சராக இருக்க முடியாது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா வேற என்ன? ஜி வருமா சந்தை பாங்கினை அதிகரித்துக் கொள்ளல். எஸ், சந்தை பாங்க அதிகரித்து கொள்ளணும் என்கின்ற ஒரு பண்பு இருக்கும். அப்ப அது வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இடர் அபாயம் காணப்படும். எஸ், இடர் ஒன்றோ வியாபாரத்துல காணப்படக்கூடிய பண்புல உண்டாக இருக்கும். அப்ப இதுல ஆன்சரை பாத்தீங்கன்னு சொன்னா ஏ டி இ ஜி, அதே மாதிரி எச்சும் என்ன செய்யலாம்? இதுல எட் பண்ணி கொள்ளலாம். ஆனா இதுல எச் ஒன்று இல்ல. சரிதானே? நான் எச்சையும் இன்க்ளூட் பண்ணி நான் என்ன செய்யலாம்? ஆன்சரை போடலாம். அப்ப இதுக்கு ஆன்சர் மூன்றாவதாக இருக்கு. சரியா? ரைட். அடுத்தது ஒன்பதாவது வருவோம். ஒன்பதாவது பாருங்க. கீழே வணிக சூழலுடன் தொடர்புடைய பண்புகளை தந்து போட்டு இதுல உண்மையானது எதுன்னு கேட்கிறாரு. அப்ப உண்மையான பொய்யானது சொல்லி தெரியறதுக்கு அகச்சூழல் புறச்சூழல் சம்பந்தமாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட், நாங்க செல்றது சரியான்னு பாப்போம். புறச்சூழல் காரணிகள்ல ஊழியர்கள் முக்கியமான காரணியாகும் சொல்றாங்க. ரைட், ஓகே. இப்ப நான் பாக்குறேன். புறச்சூழல் காரணிகளில் ஊழியர்கள் முக்கிய காரணியாகும். அப்ப ஊழியர்கள் புறச்சூழலா? இல்ல, அவங்க அகச்சூழல். அதனால இது பிழை. வணிகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் அகச்சூழலினுள் உள்ளடங்காது. வணிகத்துல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள்ல சரிதானே? காரணிகள்ல என்ன வராதான்? வணிகத்தின் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் அகச்சூழலினுள் உள்ளடங்காது. வணிகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் அகச்சூழலினுள் உள்ளடங்காது அப்படின்னு சொல்லி ரைட். கொஞ்சம் இங்கால கோல்ஸ் வருது. ரைட், சாரி. ரைட், அப்ப நாங்க 9வது பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல புறச்சூழல் காரணிகள்ல
இந்த ஊழியர்கள் முக்கியத்துவமான காரணின்னு சொல்றாங்க. அப்ப அது பிழை. ரைட், உண்மையான கூற்றை மட்டும் தான் கேட்டிருக்கிறாங்க. வணிகத்துல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள்ல அகச்சூழலினுள் உள்ளடங்காது. கொஞ்சம் குழப்பமா இருக்குதானே? சரி, அதை கொஞ்சம் வைப்போம். அடுத்தது சிய பார்ப்பேன். ரைட், அப்ப ஏ வராது. அப்ப ஏ வராத ஆன்சர்ஸ் கொஞ்சம் முதல்ல என்ன செய்வோம், நாங்க ரிஜெக்ட் பண்ணுவோம். ரைட், இப்ப சிக்கு வருவோம். அகச்சூழலினூடாக அச்சுறுத்தல்களையும் புறச்சூழலினூடாக பலவீனத்தையும் இனம் காண முடியும். உண்மையா பொய்யா? பச்சை பொய். அப்ப வராது. அப்ப சி இருக்கிற ஆன்சர்ஸையும் நாங்க என்ன செய்யலாம், ரிஜெக்ட் பண்ணிடலாம். ரைட், அப்ப டிக்கு வரும். பேரின சூழல் காரணியாக அரசுக்கு முதலிடம் உண்டு. பேரின சூழல் காரணியாக அரசாங்கத்துக்கு என்ன இருக்கு, முதலிடம் இருக்கு. எஸ், அது சரி, அது சரி. ரைட், அடுத்தது வணிகத்தின் புறச்சூழல் காரணிகளில் ஒரு பகுதியாகத்தான் பேரின சூழல் காரணி காணப்படும். அதுவும் சரி. அப்ப எடுக்கக்கூடிய ஆன்சர் இந்த 4 மட்டும்தான். இருந்தாலும் எனக்கு பில கொஞ்சம் டவுட் இருக்குதானே, என்னன்னு கொஞ்சம் திருப்பி வாசிச்சு பார்ப்போம். ஆனா ஆன்சர் 4 தான். சரியா? வணிகத்தில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் அகச்சூழலினுள் உள்ளடங்காது. அதாவது இங்க அவரு தாக்கம் என்று சொல்லி எதை சொல்ற வாரார் என்று சொன்னா சரிதானே. இந்த இடத்துல நீங்க எதை கருத்தி கொள்ளணும்டா, வாய்ப்பு அச்சுறுத்தலை சொல்றார். வணிகத்துக்கான வாய்ப்பையும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் அகச்சூழலுக்குள்ள வராது அப்படின்னு சொல்றார். அதன் அடிப்படையில பலமும் பலவீனமும் தான் அகச்சூழல்ல இருக்கும். அதன் அடிப்படையில தான் இந்த விடையை நாங்க என்ன செய்யறோம், சரியாக நாங்க எடுக்கிறோம். ஒரு இப்படி சிக்கலான சில விஷயங்களை உள்ளடக்கித்தான் கொஞ்சம் டவுட்டை கிரியேட் பண்ற மாதிரி அவர் போடுவார். நாங்க கொஞ்சம் எலர்ட்டா இருந்தா அது என்ன விஷயம் என்று விளங்கி கொள்ள முடியும். சரிதான பிள்ளைகள்? அப்ப இதுலயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ரைட், இப்ப நாங்க அடுத்ததுக்கு போவோம். 10வது வணிகத்தின் உள்ளீட்டு வெளியீட்டு செயல்முறையை சரியாக காட்டுவது. எது சரின்னு சொல்றீங்க சொல்லுங்க பாபம். எது இதுல சரியான ஆன்சர்? வணிகத்தின் உள்ளீட்டு வெளியீட்டு செயல்முறையை சரியாக காட்டும் விடை. சொல்லுங்க பாபம். பாருங்க, உள்ளீடு வெளியீடுங்கிறது எங்களுக்கு தெரியும். அப்ப இங்க மாறி இருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாம் பிழை எடுப்போம். மாறி இருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாம் பிழை எடுப்போம். வெளியீடு முதல் வராது, வெளியீடு முதல் வராது, வெளியீடு முதல் வராது, வெளியீடு முதல் வராதுன்றா 10வதுக்கு ஆன்சர் முதலாவது. சரியா பிள்ளையா? சொல்லுங்க பாப்போம். எங்கேயாவது வணிகத்தினுடைய உள்ளீட்டு வெளியீட்டு செயல்முறை முதல்ல வெளியீடா இருக்குமா? இருக்காது. முதல்ல உள்ளீட்டுக்கு பிறகுதான் வெளியீடு வரும் என்ற அடிப்படையில மெயின் செட்ல என்னது, மெயின் செட்ல செக் பண்ண இயலாம இருக்கு. செக் பண்ண இயலாம இருக்கா? வெயிட், இல்ல நீங்க எனக்கு செக் பண்ணுங்க. நீங்க பொதுவா போட தேவையில்லை. நீங்க செக் பண்ணலாம். என்ன செக் பண்ணி செக் பண்ணினா செக் பண்ணலாம். பப்ளிக்கா நீங்க செக் பண்ண முடியாது. ரைட், பப்ளிக்கா செக் பண்ண முடியாது. எனக்கு நீங்க ஹோஸ்டுக்கு எனக்கு நீங்க செக் பண்ணா நான் பார்ப்பேன். சரிதானே? அப்ப MCQ பகுதியில இந்த மாதிரி கேள்விகள் தான் உங்களுக்கு பார்ட் 1ல தருவான். அப்ப நீங்க இந்த விஷயத்த தெளிவா படிச்சுட்டீங்கன்னா என்ன செய்யலாம், இலகுவாக பதிலளிக்கலாம். இப்ப இடைவெளி நிரப்புற பகுதிக்கு வருவோம். இடைவெளி நிரப்புகின்ற பகுதிக்கு வந்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய சந்தைக்கு முன்வைக்கப்படும் எந்த ஒன்றும் என்ன, மனித தேவை விருத்தங்களை பூர்த்தி செய்யறதுக்காக சந்தையில முன்வைக்கப்படுகின்ற எந்த ஒன்றும் உற்பத்தி பொருள் அல்லது உற்பத்தி எனப்படுவதுடன் அவை பிரதானமாக உற்பத்தி என்பது உற்பத்தி. சரியா? எந்த ஒன்றும் உற்பத்தி என்பதுடன் அவை பிரதானமாக சேவைன்னா இவிடத்த பொருள் என்று வரும். ரைட், அப்ப இங்க என்ன வரும் ஆன்சர்? பொருள் என்று வரும். அதே மாதிரி இங்க ஆன்சர் இங்க உற்பத்திகள் வரும். இங்க ஆன்சர்
பொருள் சொல்லி வரும். சரியா? அப்ப இதுல பிரச்சனை இருக்காது. அடுத்தது, அருமையான வளங்களை பயன்படுத்தி பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்தல் மற்றும் விநியோகித்தல் செயற்பாடுகளில் ஈடுபடுவதன் காரணமாக வணிகமானது பிரதானமாக கர்மம் ஆகும். அப்ப வணிகம் அருமையான வளங்களை பயன்படுத்தி பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்து விநியோகிக்கின்ற செயற்பாடு, அது என்னது? அது ஒரு வணிக கருமம். ரைட்? வணிகத்தினுடைய பொருளாதார நடவடிக்கை. அப்ப பொருளாதார நடவடிக்கை என்றது இதுக்கு ஆன்சரா வரும். பொருள் ஒன்றை அல்லது சேவை ஒன்றை உற்பத்தி செய்யும் போது பயன்படுத்துகின்ற பெண்களின் தன்மையில் மாற்றங்களை செய்வதன் மூலம் ஏற்படுத்துகின்ற பெறுமதி அதிகரிப்பு என்று அழைக்கப்படும். சேர்க்கப்பட்ட பெறுமதி. பயன்படுத்துகின்ற பொருள் ஒன்று அல்லது சேவை ஒன்றின் உற்பத்தி செய்யும் போது பயன்படுத்துகின்ற பெண்கள் இல்ல மூலப்பொருட்கள் தன்மையை சொல்லலாம். பெண்களின் தன்மை இல்ல, பொருட்களின் தன்மையா? பொருட்களின் தன்மை. இதை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. தன்மையில மாற்றங்களை செய்யறதன் ஊடாக ஒரு பொருளுக்கு, அதாவது இப்ப நூல் ஒன்று இருக்குமா இருந்தா அந்த நூல்ன்ற தன்மையில மாற்றத்தை ஏற்படுத்தி நாங்க என்ன செய்யறோம்? ஆடையாக மாற்றமாக இருந்தால் நாங்க ஒரு பெறுமதி ஒன்று சேர்க்கப்படுது. அப்ப நூலுக்கு 500 ரூபாண்டா ஆடையாக மாற்றும் போது அதுல பெறுமதி 2000 ரூபாயாக மாறுது. அப்ப இவரது ஆன்சர் சேர்க்கப்பட்ட பெறுமதி. ரைட்? அடுத்தது பார்ப்போம். 4வது, வலையமைப்பினூடாக இடம்பெறுகின்ற கொள்வனவு விற்பனை என்பன எனப்படுவதுடன் வணிகத்துக்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் வலையமைப்பினூடாக மேற்கொள்வது என்னன்னு கேட்கிறான். அப்ப வலையமைப்பினூடாக இடம்பெறக்கூடிய கொள்வனவு விற்பனை இலத்திரனியல் வியாபாரம் என்று சொல்லியும், வணிகத்துக்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் வலையமைப்பினூடாக மேற்கொள்ளப்படுவது என்கின்றது என்னவா இருக்கும்? அது இலத்திரனியல் வணிகமாகவும் காணப்படும். ரைட்? முதலாவது இலத்திரனியல் வியாபாரம், இரண்டாவது இலத்திரனியல் வணிகம். சரியா? அடுத்தது, உற்பத்திகளின் தன்மையை வகைப்படுத்தப்படும் போது சுரங்க மறுத்தலும் கனிய அகழ்வும் என்ன நிலை என்று சொல்லி கேட்கிறாங்க. தன்மை அடிப்படையில முதலாம் நிலை அப்படின்னு சொல்லி, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை என்று வகைப்படுத்துவோம். உற்பத்தி துறை அடிப்படையில கைத்தொழில் உற்பத்தி, ரைட், அந்த அடிப்படையில நாங்க வகைப்படுத்துவோம். அதுல உற்பத்தி தன்மை அடிப்படையில முதலாம் நிலையா, இரண்டாம் நிலையா, மூன்றாம் நிலையா என்ற அடிப்படையில இது முதலாம் நிலைக்குரியதாக காணப்படும். அப்ப இது முதலாம் நிலை. அது உற்பத்தி துறை அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா உற்பத்தியா அல்லது சேவையா என்ற அடிப்படையில இது என்னவாக வரும்? கனிய மகிழ்வும் சுரங்க மறுத்தலும்ங்கிறது ரைட் கைத்தொழில் உற்பத்திக்குள்ள வரும். ரைட்? அடுத்தது பாருங்க, தனியார் சிறப்பு தேர்ச்சி அடைந்ததன் காரணமாக பொருள் என்ன செய்தாரு? மேலதிகமாக உற்பத்தி செய்கிறார். அப்ப மேலதிகமான உற்பத்தி தோற்றம் பெற்றதுடன் அதன் விளைவாக மேலதிக உற்பத்தி ஏற்பட்டதுனால ஆக்களுக்கு இடையில பரிமாற்றம் செய்து கொண்டதுனால பண்டமாற்று முறை ஏற்பட்டது. பண்டமாற்று முறை இங்க நடந்தது. சரியா? ரைட். அடுத்தது பார்ப்போம். வணிக பரம்பலின் முதல் கட்டமாக பண்டமாற்று முறைதான் இருக்கு. அதன் பின்னர் வந்தது என்ன? பண்டமாற்று முறையின் விளைவாக வந்தது வியாபாரம். நாங்க மேலையும் பார்த்திருந்தோம் ஒரு கேள்வி உண்டு. சரிதானே? பண்டமாற்று முறை வந்தது, அதுக்கு பிறகு வியாபாரம், அதுக்கு பிறகு ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. அதை நான் நீங்க டீப்பா சொல்லல, நீங்க போயிட்டு ரிஃபர் பண்ணி கொள்ளு. சரியா? வணிகத்தின் புறச்சூழல் காரணியாக வணிகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறப்பு அமைப்புகள் அல்லது குழுக்கள் அண்மிய சூழல் என்று சொல்லுவாங்க. அல்லது புறச்சூழல் காரணியில வேலை சூழல் அப்படின்னு சொல்றதோட வணிகத்துக்கு அருகில் காணப்படுவதும் வணிகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதுமானது என்னவா இருக்கும்? பேர்ண சூழலாக இருக்கும். ரைட்? வணிகத்தின் புறச்சூழல் காரணியாக வணிகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறப்பு அமைப்புகள் அல்லது குழுக்கள். சரிதானே? உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா நான் ஒருக்கா என்ன செய்யறேன், உங்களுக்கு எஸ் இங்க வந்திருக்கு. 5th ஆன்சரை ரிப்பீட் சொல்லுங்களேன். உற்பத்தி தன்மை இதே சொல்றீங்களா? உற்பத்தி தன்மை அடிப்படையில முதலாம் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை என்ற அடிப்படையில இருக்கு. அதுல சுரங்க மறுத்தலும் கல்லுடைத்தலும் என்றது முதலாம் நிலைக்குரியதாகவும், இதுல முதலாம் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை என்னன்னு சொல்லிட்டு நான் படிப்பிச்சிருக்கிறேன், போயிட்டு பாருங்க. ரைட்? வீடியோஸை பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஓகே. உற்பத்தி துறை, சேவை துறை என்ற அடிப்படையில இரண்டாவது பிரியும். அதுல உற்பத்தி துறையில தான் இந்த கணியம், சுரங்க மறுத்தல் வரும். சரிதானே? உற்பத்தி துறை அடிப்படையில மூன்றாவது பிரிப்பாங்க. ஒன்று கைத்தொழில், அடுத்தது விவசாயம்,
அடுத்தது சேவை. அதுல இது வந்து எதுக்குள்ள வரும்? கணியம் வந்து கைத்தொழில் துறைக்குரியதாக காணப்படும். சரிதானே? அப்ப அந்த விஷயங்களை கொஞ்சம் போயிட்டு ரிஃபர் பண்ணீங்கன்னா ஓகே. இந்த அகச்சூழல் புறச்சூழல்ல 8வது கேள்விக்கு மட்டும் உங்களுக்கு நான் என்ன செய்யறேன்? கைட ஷேர் பண்றேன். வெயிட். ரைட். நான் இப்ப உங்களுக்கு அகச்சூழல் புறச்சூழல் விஷயத்துல அதுல மட்டும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்றேன். வெயிட். ரைட். நீங்க இங்க பார்த்தா விளங்கும். ஷேர் பண்ணி இருக்கிறது விளங்குதானே? எஸ், விளங்குது. ரைட். இதுதான் இந்த விவசாயம், அந்த துறை அடிப்படையில விவசாயம், கட்டுமானம், மீன்பிடி, கைத்தொழில் என்று சொல்லிடும். கைத்தொழிலும் சேவை துறை என்று வகைப்படுத்தப்படும். அதே மாதிரி 1ஆம் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை என்று சொல்லிட்டு இந்த இருக்குது. இதன் அடிப்படையில நாங்க பாக்குறோம். ரைட். இதை கொஞ்சம் ரிஃபர் பண்ணிக்கொள்ளுங்க. படத்தை விரிவா சொன்னா சிக்கலாயிரும். ரைட். இதுலதான் உள்ளீடு வெளியீடு இந்த நாங்க பார்த்த விஷயம். உள்ளீடு வணிக கருமம் அல்லது வணிகத்தினுடைய செயற்பாடு, அங்கால வெளியீடு, அந்த விஷயங்கள். ரைட். ரைட். இந்த இருக்கு வணிகத்தின் மீது அழுத்தங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழல் காரணிகள், அகச்சூழல் புறச்சூழல். ரைட். இதுல நீங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, அமைப்பொன்றில் காணப்படுகின்ற தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய குழுக்களும் நிலைமைகளும் வணிகம் ஒன்றினுடைய அகச்சூழலாகவும், வணிகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு அவ்வணிகத்துக்கு வெளியே காணப்படுகின்றது வந்து சகலதும் புறச்சூழல் காரணின்னு சொல்லியும் சொல்றாங்க. இந்த புறச்சூழல் காரணியை நான் பார்த்தோம்னா பாருங்க, வணிக புறச்சூழலுக்குரிய வணிகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விசேட அமைப்பு மற்றும் குழு வந்து அண்மிய சூழல் அல்லது வேலை சூழல் என்றும், வணிகத்தின் விரிவான சுற்றுச்சூழல் அதனுடன் இணைந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய குழு வந்து பேரின சூழல்னு சொல்லியும் நாங்க சொல்றோம். அப்ப இங்க நாங்க பார்த்தோம்டா பாருங்க, விசேட குழு எங்க இருக்கு? விசேட குழுன்றது அண்மிய சூழலாகவும், வணிகத்தில் அருக காணப்படும் வணிகத்தை தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்னது? பேரின சூழலாக காணப்படும். அடுத்தது வணிக திட்டமிடல் மற்றும் தீர்மானத்தை எடுக்கும் நபர். ரைட். வணிகத்துக்கு தேவையான திட்டங்கள் மற்றும் தீர்மானத்தை எடுக்கிற நபர் வந்து முகாமையாளர் ஆவதுடன், முகாமையாளரினால் இங்கே உங்களுக்கு என்ன தந்துட்டார்? ஒரு ஹிடன் விஷயம் தந்துட்டார். இப்ப இதை வச்சுட்டு நீங்க கண்டுபிடிக்கலாம். முகாமையாளர் தயாரிக்கப்படும் திட்டங்கள் மற்றும் தீர்மானங்கள். அப்ப இதுலயே அவர் சொல்லிட்டார் திட்டங்கள் மற்றும் தீர்மானங்கள் என்று சொல்லிட்டு. சோ இதுல அமைய கீழ்மட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடும் பிரிவினர். ரைட். அப்ப இவர் எடுக்கிற தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய கீழ்மட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுற பிரிவினர்கள் யாரு? ஊழியர்களாகவும் காணப்படுவாங்க. சரிதானே? இப்ப இதுல உரிமையாளர்னா யாரு, முகாமையாளர்னா என்ன, ஊழியர்கள்னா என்னன்னு சொல்லி படிப்பிக்கப்பட்டிருக்கு. அந்த விடயத்தை நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்க என்ன செய்யலாம்? தெளிவொன்ற பெற்றுக்கொள்ளலாம். ரைட். சோ நாங்க அடுத்ததாக பார்க்க வேண்டிய விஷயம் பகுதி 2ல எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப நாங்க ஸ்ட்ரக்சர் பார்ட்லயும் பார்ட் 1லயும் எப்படி நாங்க விடை ஒன்று அளிக்கலாம் பார்ட் 1ல, அதுவும் 1வது யூனிட்லன்றதை நாங்க என்ன செஞ்சிருக்கோம் இப்ப பார்த்திருக்கிறோம். சோ இதுல உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குமெண்டா கட்டாயம் கேட்டுக்கொள்ளுங்க. அநேகமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா யூடியூப் வீடியோஸை, பழைய வீடியோஸை பார்த்து கொஞ்சம் தெளிவை பெற்றுக்கொள்ளுங்க. ரைட்.